அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சாஸ்திரியோட ஒரே பையன்தான். நீங்கள் அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்து எப்படியோ அவருடைய லைஃப்பை சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் தான் உங்கள் லைஃபே அடங்கியிருக்குது. இந்த விஷயத்தை உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவோம். எதாக இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார். ஏம்மா, நீங்கள் ஒன்றும் வேணும்னு செய்யல, தைரியமாக இருங்கம்மா. நோ நோ ஃபார்மல். சார் வேண்டாம். சாரி சார். கன் லோடில் இருந்ததுனால மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. என்ன மிஸ்ஃபயரா அல்லது சூசைட் அட்டெம்ப்டா? சஸ்பெண்ட்ல இருக்கும்போது ரிவால்வர் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும் தெரியாது அவனுக்கு? சார், உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுவேன்னு சொன்னவன் சார். அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தை நான் சீரியஸா எடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார். சார் இப்பதான் சார் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. இந்த நிலைமையில நீங்க எந்திரிக்க கூடாது. சொன்னா கேளுங்க சார். பெயின் ஜாஸ்தியா இந்த வலியை விட இவர் பேசின வார்த்தை தான் ரொம்ப வலிக்குது. ஏன் போய் சொன்னீங்க? உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, எங்க அப்பா என்ன சங்கீத வாரிசு ஆக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா என்கிட்ட சங்கீதத்தை விட மொரட்டத்தனம் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால என்ன போலீஸ் ஆக்கிட்டாரு. எங்க அப்பா கிட்ட எவ்வளவு பேர் சங்கீதம் கத்துக்க வந்தாங்க. வந்த எல்லாருமே அதை ஒரு பொழுதுபோக்கா தான் கத்துக்கிட்டாங்க. அதை நினைச்சு எங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சங்கீதத்துக்கு ஒரு வாரிசு கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்ன சுட்டது நீ தானே தெரிஞ்சா உன் மேல இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் கெட்டுருமோன்னு பயந்து தான் நான் இதை சொல்லலை. அதெல்லாம் நீ ஒன்றும் வேணும்னு பண்ணலையே. இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தானே. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் சொந்த பந்தங்கிறது கடவுளா கொடுக்கறது. ஆனா நல்ல ஃப்ரெண்ட நாம தான் தேர்ந்தெடுக்கணும்னு அடிக்கடி எங்க அப்பா சொல்வாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்போதான் எனக்கு புரியுது. So let us be friends. உனக்காக உங்க ஆண்டி என்ன கொடுத்து அமைச்சிருக்கான்னு பாத்தியா? சாண்டல்வுட் வீணை. நீ பெரிய சிங்கரா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். Thank you uncle. God bless you. ஏ சிண்டு, இந்த கிரிக்கெட் செட் உனக்கு. Thank you uncle. இது உனக்கு. Thanks uncle. இதுவும் உனக்கு தான். டேய், எனக்கு தான் வாங்கிட்டு. உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. என்னடா எப்படி இருக்கு? ஒன்ன மாதிரியே இருக்கு. அண்ணா காஃபி. தேங்க்ஸ்மா. சரி, உன் விஷயம் என்னாச்சு? டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த. கிடைச்சிருச்சு. தமிழ்நாட்டுக்கு இல்ல, பீகாருக்கு. பீகார்க்கா? ஆமாடா, நான் எஸ்பிஐ ஜாயின் பண்ணியிருக்கேன். உன் சொந்த ஊர் தேஜ்பூருக்கு போயிருந்தேன். என் தங்கச்சி பாத்தியா? நான் பார்த்துட்டேன். உன் தங்கச்சி எப்படி இருக்கான்னு நீயே பாரு. இன்னும் என் தங்கச்சி அப்படியே தான் இருக்கா. உங்க மாமா இப்ப சாதாரண ஆள் இல்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அது மட்டும் இல்ல, பிளானிங் கமிஷனுக்கும் ஒரு மெம்பராகவும் இருக்காரு. இது யார் தெரியுதா? உன் தங்கச்சி பையன். இப்படிதான் உன் தங்கச்சியும் ஃபேமிலி போட்டோ பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணேன். உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை பத்தி இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை. ஏன்னா அது உன் பர்சனல் மேட்டர். அண்ணன் தங்கச்சி பாசத்தை சொல்றது ரக்ஷா பந்தன் ஃபங்க்ஷன். அதை உங்களை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நீ உன் தங்கச்சியை உன் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்ட. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பிரிஞ்சிங்க? இதை ஒரு ஃப்ரெண்டா நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்க சின்ன வயசுல திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுவோம். அவ ரொம்ப தூரம் ஓடுவா. ஆனா அதே தூரத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவான்னு நினைக்கல. எங்களோடது கூட்டு குடும்பம். எங்க மாமா எப்பவும் இவதான் உன் புருஷன் தான் பொண்ணுகிட்ட அடிக்கடி சொல்லுவார். மனுஷன் கொலை பண்ற ராட்சசனங்களை இங்கதான் பாக்குறேன். நாங்க சம்பாதிச்சு வச்சிருந்த பணம் நகை எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டாங்க. அதிர்ஷ்டவசமா நாங்க 4 பேர் மட்டும் பிடிச்சுக்கிட்டோம். இறந்து போன எங்க அப்பா அம்மாவுக்கு நடுவில் என் தங்கச்சி இருந்தா. அவ உயிரை எங்க அப்பா அம்மா காப்பாத்திட்டாங்க. எங்க மாமாவும் மாமா குழந்தைகளை பிழைச்சிக்கிட்டாங்க. அதுல ஒரு சின்ன சந்தோஷம். இதெல்லாம் படிப்பறிவு இல்லாதனால தான் நடக்குதுன்னு நினைச்சேன். நான் நல்லா படிச்சதுனால எங்க மாமா என்னை ஊருக்கு அனுப்பி ஐபிஎஸ் படிக்க வச்சார். ஆனா எங்க மாமா பையன் அதே ஊர்ல பெரிய தாதாவாயிட்டான். அவங்க ஆளுங்கள யாராவது ஒருத்தனை கொண்டுட்டா அவர் அந்த கேங்கையே அழிச்சிருவார். எங்க மாமா ஆசைப்பட்டபடியே அவருடைய மகனுக்கு என் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்ப எனக்கு தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் போஸ்டிங் கிடைச்சது. அங்கதான் நான் அருந்ததியை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என் மாமா கிட்ட போய் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டேன். ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கல.
அதே மாதிரி அவளுக்கு என் மேல காதலும் வளர்ந்துருச்சு. நான் ஒரு தமிழ் பொண்ணை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் என் மாமா பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதனால என் மாமா என்னை கொல்ல வந்தாரு. என் தங்கச்சி தான் என்னை காப்பாத்தினா. அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் நிரந்தரமா பிரிஞ்சிட்டோம். எங்களை பிரிச்சதுக்கு பதிலாக கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதடா, கண்டிப்பா நீயும் உன் தங்கச்சியும் ஒன்று சேருவீங்க. உங்க மாமா தான் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைய ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் இருக்கிற புனித நதிக்கு போய் திதி கொடுக்குறாரு. இந்த வருஷம் ராமேஸ்வரத்துக்கு திதி கொடுக்க வர்றார். நீ ஃபேமிலியோட போ. கண்டிப்பா அவர் பழசு எல்லாத்தையும் மறந்துருப்பார். நான் பிரார்த்தனை பண்றேன். வினோத் அங்கிள் பீகார்ல இருந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. ஓகே. என்ன விஷயம்? சார், பீகார்ல இருந்து எம்பி ஃபேமிலியோட வந்துட்டு இருக்காங்க. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏய் 10 மினிட்ஸ்ல அதை கிளியர் பண்ணுங்க. डीएसपी 10 मिनट का आएगा. अरे ओ संभा, ये तमिल पुलिस वालों को अभी देखो बिहार का दिमाग दिखाओ. ये है बिहार का दिमाग, सीखो. 1 मिनट सब खाली. चल मुन्ना. ए पंडितो इधर. नमस्कार. हिंदी, संस्कृत, सब, नहीं तो बैंड हो जाएगा ना. ए एसपी, यहाँ कोई हिंदी तमिल भाषा बोलने वाला है तो उसको पकड़ के लाओ. मैं जानती हूँ हिंदी और तमिल. आ जाओ बेटी, सिखाओ इनको. சாமி, அவங்க தங்கச்சிக்கு திதி கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க அப்பா தங்கச்சி பேரு பொலம் கோத்திரம் என்னன்னு கேட்டு சொல்லுமா. आपका गोत्र और सब लोगों का नाम पूछ रहे वो. गोत्र विश्वामित्र, बहन का नाम मैथिली सिन्हा, पिता का नाम जसवंत सिन्हा. बताओ. புரிஞ்சுதா சாமி? விஸ்வாமித்ர கோத்ரோத்பவஸ்ய சுக்ரிதா நம்யாஹ வருஷாப்திக இரண்யசார்த்தம். लड़की उधर क्या देख रही है? पागल हो गई क्या? कोई है क्या उधर? அவ தங்கச்சி கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டு சொல்லுமா. आपका बहन को शादी हो चुकी? हाँ हो गया हो गया. पति का नाम? रणवीर सिन्हा आईपीएस. वो भी उसी दिन मर गया था. हरामी कुत्ता. बताओ उनको. சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். ये सोलो मटा क्या है? सीधा हिंदी में बोलो. रणबीर सिंह मरना नहीं, वो जिंदा है. वो मेरा पिता है. वहाँ देखो. साला चुप चुप के चोर की तरह अपने बहन को देख रहा है. अरे कैसा बिहारी है रे तू? बिहार में मेरे जैसे मर्द पैदा होते, तेरे जैसे चोर नहीं. अभी तक बहन के श्राद्ध के साथ साथ तेरा भी श्राद्ध करते आया हूँ. अभी तक भारत के 12 नदी में श्राद्ध करके आया हूँ. आखिरी श्राद्ध तमिलनाडु की नदी में करूंगा. ஏய் 12 நதி இல்ல, இந்த உலகத்துல எந்த நதி வேணாலும் போய் உன் தங்கச்சிக்கு திதி கொடு. ஆனா இன்னொரு வாட்டி எங்க அப்பாக்கு திதி கொடுப்பேன்னு சொன்னேன். இந்த நதி சாட்சியா நான் உனக்கு திதி கொடுக்க வேண்டியிருக்கும். அர்ச்சனா, ஸ்டாப் இட் ஐ சே. பெரியவங்களை மரியாதை குறைவா பேசாத. திதி கொடுக்கிறது இறந்து போன ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கிறதுக்காக செய்யற ஒரு நல்ல காரியம். பயப்படாதம்மா, நீ தான் என் பெரிய பொண்ணு. அதனால நீ தைரியமா கொடுக்கலாம். குடுமா. ए कोडमा क्या बोल रहा है? सीधा हिंदी में बोलना. ए रणवीर सिन्हा और मेरी बहन मैथिली सिन्हा के नाम पे श्राद्ध विधि करो. अरे हिंदी समझता नहीं का तेरे को जाने तो गाड़ दूंगा. चल बोल. मैथिली सिन्हा अभी. हाँ रणवीर सिन्हा का श्राद्ध करो. चलो तेरे सामने हाथ आगे करो. बोल तो रणवीर सिन्हा के नाम पे श्राद्ध बोलो. हाथ आगे करो. चलो फेंको फेंको. जय हो रामेश्वरम, जय हो. लड़की जयप्रदा जैसे दिखती है साहब, उससे भी बहुत अच्छी है साहब.
सांबा आज एक बॉटल फ्री तुझे। तमिलनाडु आके तमिलनाडु वालों के सामने तेरा श्राप किया है, क्योंकि हम बिहार के राणा प्रताप सिंह हैं। ये तमिलनाडु आके बन गया है। क्या देख रही है? तमिलनाडु वाले बनना है क्या? मुन्ना चल, बीच में आएगा उसका पैर काट। மக்கு மாமா நல்லா கிரியா? டேய் நீனா மனுஷனாடா? சாரி மாமா, ஒரு அழகான தேவதை, சரி ஒரு சுமாரான தேவதை என் வாழ்க்கையில கிராஸ் ஆனங்காட்டி என் மனசு அலப்பாஞ்சிருச்சு. அதுக்கு ஏன்டா நீ கொலப்பட்டினி போட்ட அவளோட சேர்த்து சுத்திக்கிட்டு? அதெல்லாம் உனக்கு தெரியாது, எல்லாமே அந்த இரவு லட்சத்துக்காக தான். ஆனா அது ஒரு சுத்தமான பொண்ணு மாமா. ஒரு சின்ன கேவலம் ஏற்பட்டாலும் அந்த கலங்கர விளக்கத்துல கிராக் விட்டுரும். என் வவுத்துல கிராக் விழுந்துருச்சுடா. ஒழுங்கா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு மாமா. இன்னைக்கு எவன் பாக்கெட்லயாவது கைவிட்டு நீ விரும்பின அதே தாஜ் ஹோட்டல கொண்டு போய் விடுறேன். நீ பிரிச்சு மேஞ்சு படுத்துருச்சு வா மாமா. உன்னைய கையெடுத்து கும்பிடுறப்பா. எனக்கு தாஜ் ஹோட்டல்லாம் வேணாம், கையெடுத்து பா கூட்டு போ. எல்லாம் நீ சொல்ல கூடாது மாமா. ஏன்டா ஆடுற? என் ஆள் வர மாதிரி இருக்கு மாமா. அதுக்கு ஏன்டா இந்த குழுக்கு குடுக்குற? நீ வழக்கமா உன் பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டீனா நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நடத்து 20 லட்சம்னா சும்மாவா இருக்கு? கண்டினியூ பண்ணு போடா டேய் போ. போறேன்டா. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். சார் வணக்கம் சார். ஆஹா இதே வேற வாரே சார். அன்னைக்கு கனெக்ஷன் கொடுத்தீங்களே சூப்பர் செட் சார். கட் பண்ணி 2000 ரூபாய்க்கு வர்த்து சார். ஆமா இந்த மைனா என்ன புதுசா? இது லவரா? யோ உனக்கெல்லாம் எதுக்கே லவ்? 5000 ரூபாய் தரேன், பேசி அனுப்பிடுறா. நல்லா வேணும்டா. டேய் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லடா. அம்மா சத்தியமா லவரா? நாசமா போனவனே. ஆர்த்தி நான் என்ன சொல்ல வரேன்னா எதிர்பார்த்தேன். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. 5000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்கல்ல, கதையே மாறுது. இங்க பாருங்க, நீங்க ஆட்டோ எடுத்து வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆட்டோ? 5000 ஆட்டோவா? என்ன நான் அப்படிதான். ஏய் லேடி நீ கேடி. அந்த மாதிரி வரண்டி. இப்ப என்னன்றதுக்கு? ஏய் மாப்ள, கரங்கற விளக்கத்துல கிராக் விழுந்துருச்சா? கிராக் இல்ல மாமா. அப்ப பூசிர வேண்டியதானே? ஏய் நான் ரெண்டு ஃப்ராட் இங்க தான் இருக்கீங்களா? நானே ஒரு ஃப்ராட், என்கிட்ட ஃப்ராட் பண்றீங்களா உங்கள? வாடா சொல்லும். இந்த வரேன். ஏய் அவன வேணும்னா ஃப்ராட்னு சொல்லு, என்னைய ஃப்ராட்னு சொல்ல. நான் யோக்கிய. எல்லாம் ஒண்ணுதானே. இங்க வா. திருந்திட்ட மாமா. இவன் திருந்தவே மாட்டேன். ஆமா சார் சொன்னாரு நீ வேலை வெட்டி இல்லாதவன்னு. பேசாம நீ அந்த வேலையை பார்க்கலாமே. ஒரு நிமிஷம் என் விசிட்டிங் கார்டு வச்சுக்கோ. ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. யாராவது பாட்டிங்க வந்தா எனக்கு கால் பண்ணு, சரியா சொல்லும்? ஏங்க உங்களை தான் சீக்கிரமா அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல உங்க அப்பாவோட வந்து இறங்குனீங்களே, அது என் அப்பா. நீ யார் சொன்னது? அவரு கோயம்புத்தூர்ல மில் ஓனர். 1 மாசம் கான்ட்ராக்ட்ல இருந்த. கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, என்ன இறக்கி விட்டு போனாரு. நீ பாக்கல? கரெக்டா? ஏங்க கடைசியா ஒரு தடவை கிள்ளிட்டு போங்களே. என்னையே ஒருத்தன் தள்ளிட்டு போறான், உனக்கு கிள்ளிட்டு போனா என்ன? ரொம்ப என்கிட்ட என்ன வெட்டி வச்சு போலாம். போகுது. புடிங்க விடாதீங்க, புடிங்க அவள. வாங்கயா. இது பீகார் போற ட்ரெயின். வந்திப்பூர்ல செக் பண்ணுவாங்க. நீங்க செக் பண்ணிட்டீங்களா? சார் எக்ஸாக்ட்லி இவனே தான். சஸ்பெண்ட் ஆனாலும் எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிரிண்ட் அவுட் அப்படியே எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற பேட் ஒப்பீனியன் அவருக்கு போயிடும்ல? கண்டிப்பா நம்ப மாட்டாரு. என் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்றதுக்காக நானே யாரோ ஒரு போட்டோவை காட்டி திருடன்னு சொல்றதா நினைச்சுக்குவாரு. அதான் சொல்றேன், கண்டிப்பா நம்ப மாட்டாரு. ஏன் நம்ப மாட்டாரு? இந்த மாதிரி சமயத்துல நான் என்ன சொன்னாலும் அது அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். கண்டிப்பா நான் சொன்னா நம்புவாரு. சந்தேகம்ங்கிறது மழை வரதுக்கு முன்னாடி இருக்கிற மேகம் மாதிரி. மழை வந்தா மேகம் எப்படி விலகுமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில என்னோட சின்சியரிட்டியை புரிஞ்சுக்குவாரு. சரிவா போலாம். மழை வருது. மழை தானே, வேணும்னா ஓரமா நிறுத்திக்கலாம். மழை அன்பா வருது. மழை வந்தா பரவாயில்ல, நாம நினைக்கலாம். இந்த பிரிண்ட் அவுட் நிறைய கூடாதுல. அவ்வளவுதானே. சீக்கிரமா போகும். போயிடலாம்.
மச்சி சூப்பரா இருக்குடா போய் பார்க்கலாமா ஏய் என்ன சார் என்ன இல்ல சார் கீழே விழ போனாங்க கேட்ச் போட்டியா சாரி சார் நான் பேக்ல இருந்து தள்ளிட்டு சார் பரவாயில்ல ஒண்ணும் இல்ல மச்சி ஒன்றும் பிரச்சனை இல்ல தப்பா அவங்க எடுக்க மாட்டாங்க ஐயோ மச்சி ப்ளீஸ் எனக்காக ஒரு வாட்டிடா